அனைவருக்கும் வணக்கம். சோ நீங்க பாத்தீங்கன்னா புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா A to Z நம்ம சேனல்ல இருக்கு. சோ உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப உதவியா இருக்கும். சோ யூடியூப் ஓபன் முதல் மானிட்டைஸ் வரை அனைத்து வீடியோவுமே ஒன் பை ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது வியூஸ் போகல, வாட்ச் ஹவர்ஸ் வரல, A to Z எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை பத்தி தெளிவான வீடியோஸும் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோஸ் நீங்க பாருங்க. ஒருவேளை உங்களால அந்த வீடியோஸை பார்க்க முடியலன்னா உங்களுக்கு தேவையான வார்த்தையை போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் பத்தி மட்டும் நான் உங்களுக்கு அந்த லிங்கை சென்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம் யூடியூப் பத்தி மட்டும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய சேனல்ல நான் பார்த்தேன். ஸோ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்குண்டான பதில பார்க்கலாம். நிறைய சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெண்டிங் விஷயத்தை எடுத்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ட்ரெண்டிங் விஷயத்தை வீடியோ போட்டா கூடவே வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க நல்லா கவனிப்பா கேளுங்க. இந்த சேனல் யூடியூப் டிப்ஸ் சொல்ற சேனல். சோ ட்ரெண்டிங் விஷயம் இப்ப ரீசன்ட் டேஸ்ல திவ்யா கள்ளச்சி, சாதனா, ரவுடி பேபி, சோ இவங்களை பத்தி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப உங்க பேரை சொன்னாவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சோ இந்த இஷ்யூஸ ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த சேனல்ல யாராவது பார்த்தா, யாரு இந்த திவ்யா கள்ளச்சி, சாதனா, ரவுடி பேபி, சோ யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. நீங்க ட்ரெண்டிங் எப்பவுமே போடக்கூடாது. ட்ரெண்டிங் யாரெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். கண்டிப்பா நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் புரியும். ட்ரெண்டிங் எல்லாருமே எடுத்து போடக்கூடாது. சோ ட்ரெண்டிங் இப்ப நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உதாரணம் இப்ப நானே எடுத்து ஒரு ட்ரெண்டிங் விஷயத்த போடுறேன். சோ அது பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் மக்கள் கிட்ட பேசு பொருளாக இருக்கிற வரைக்கும் தான் ரீச் கொடுக்கும். அந்த நியூஸ் போன உடனே அடுத்த ட்ரெண்டிங் வந்துடும். சோ அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா காலப்போக்குல நாளடைவுல மறைஞ்சிடும். சோ நம்ம செய்தி சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ 1 வீக் இல்லைன்னா 2 வீக் தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போயிடுவாங்க. மக்களும் அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. ட்ரெண்டிங்கும் அப்படிதான். நீங்க ட்ரெண்டிங் போடவே கூடாது உங்க சேனல்ல. பிகாஸ் ட்ரெண்டிங் போட்டா வியூ சுத்தமா போகாது. இப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்த போட்டு உங்களுக்கு வியூஸ் போச்சுன்னா அது உங்க சேனல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கிடையாது. ட்ரெண்டிங் அந்த விஷயத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. சோ நீங்க ட்ரெண்டிங்கான விஷயத்த போடாதீங்க. கண்டிப்பா நீங்க உங்க சேனலுக்கு சம்பந்தமான விஷயத்த மட்டும்தான் போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மற்றவங்களுடைய சேனல்ல இப்ப ஒரு பிளாக் சேனல்ல நல்ல ரீச் கொடுத்திருக்கோம். ஒரு வீடியோ நம்ம என்ன பார்ப்போம், இதே மாதிரி வீடியோ போட்டா நமக்கும் ரீச் கொடுக்குமா அப்படின்னு நினைச்சு அந்த வீடியோவை எடுத்து நம்ம போடுவோம். அதாவது அதே மாதிரி மாடலேஷன்ல அதே மாதிரி போடுவோம். சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் போகாது. காரணம் யூடியூப்க்கு தெரியும். சோ நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அதே மாதிரி அச்சு பிசுறாம நீங்க ஆக்ட் பண்ணி போட்டீங்கன்னா யூடியூப் ஜெராக்ஸ் தான். அந்த சைடு என்ன பண்ணுனா, இந்த வீடியோ இதே மாதிரி கண்டென்ட்ல ஆல்ரெடி நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம், இமெயில் யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் போகாது. சோ நீங்க மற்றவங்களுடைய நல்லா போற கண்டென்ட்டையும் எடுத்து உங்க சேனல்ல போடக்கூடாது. ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் உங்க சேனல்ல போடக்கூடாது. உங்க சேனல்ல நீங்க என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க குக்கிங் அந்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா குக்கிங் பத்தி சில பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும். சோ கண்டிப்பா குக்கிங் பத்தி உங்களுக்கு நல்லா பேச தெரியணும், நல்லா சமைக்க தெரியணும், நல்லா எடிட்டிங் தெரியணும். சோ அதை தவிர்த்துட்டு குக்கிங் சேனல்லயே போயிட்டு பிளாக் சேனல் வியூஸ் நல்லா போகுதே அதை எடுத்து போடலாமா, டெக் சேனல் வியூஸ் நல்லா போகுதே அதை எடுத்து போடலாமா, அப்படி நீங்க மாத்தி மாத்தி போட்டா உங்க சேனல் சுத்தமா வியூஸ் போகாது. பிகாஸ் ஆடியன்ஸை ஏமாத்த முடியாது, அதே மாதிரி யூடியூப்பையும் ஏமாத்த முடியாது. சோ இப்ப இது வரைக்கும் நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா, ட்ரெண்டிங்னா என்ன, அடுத்தவங்க கண்டென்ட் ஏன் எடுத்து போடக்கூடாது, இது எல்லாமே பாத்தீங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம்
ட்ரெண்டிங் விஷயத்த போடணும்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சொல்றேன், கண்டிப்பா வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் தான் ட்ரெண்டிங்கான விஷயத்த சொல்லணும். எந்த சேனல் பாத்தீங்கன்னா ரிவ்யூ சொல்ற சேனல். சோ ரிவ்யூ சொல்ற சேனல்ல எப்பவுமே ட்ரெண்டிங்கான விஷயத்த ஏதாவது ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செய்தி சேனல். சோ கண்டிப்பா இந்த மாதிரி சேனல்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் சேனல்ல கூட ட்ரெண்டிங்கான விஷயத்த போடலாம். ஆனா நீங்க ஒரு குக்கிங் சேனல்லையோ ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இப்ப இந்த டெக் சேனல்லையோ இது போன்ற சேனல்ல நீங்க ட்ரெண்டிங்க பயன்படுத்தாதீங்க. ட்ரெண்டிங் ஸ்டாப் ஆன உடனே அடுத்த ட்ரெண்டிங் வரும். சோ உங்களுக்கு வியூஸும் அப்படியே ஸ்டாப் ஆகும். இப்போ ட்ரெண்டிங்கான விஷயத்த எந்த சேனல் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சேனலை வச்சு குட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் எடுத்து வச்சிருக்கேன். இவங்க என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர். இப்போ இவங்களோட சேனலை நான் செக் பண்ணி பார்த்ததில் இவங்க நியூஸ் ரிலேட்டடாக வீடியோ போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நியூஸ் ரிலேட்டடாக வீடியோ போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே நாளில் நமக்கு ஃபேமஸ் ஆக்கியும் விட்டுடும். பார்த்தீங்கன்னா இவங்க நியூஸ் சேனலாக இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி யோசித்து வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் யூடியூப்பில் ரீசன்ட் டேஸில் பிரபல யூடியூபர்ஸ் பற்றி ஒரு பாலியல் வன்கொடுமை போயிட்டுருக்கு சரிங்களா. அதை பற்றி ட்ரெண்டிங் விஷயத்த போடணும். அதை விட்டுட்டு நியூஸ் சேனலாக இருந்தாலுமே சம்பந்தம் இல்லாத இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த போடக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். மற்ற சேனல்ஸை பார்க்கணும். உங்களுடைய கேட்டகரி சம்மந்தமான சேனல்ஸை பாருங்கள். அவங்க எந்த டாப்பிக்கில் வீடியோ போடுறாங்களோ அதே டாப்பிக்கில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவற்றை உங்கள் எடிட்டிங்கில் வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு இந்த டைமிங்கில் தான் வீடியோ போடணும் அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் வீடியோ போடலாம். நல்ல கண்டென்ட் வைரலாக ஆகிட்டு இருக்க கண்டென்ட்டை போடணும். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் உங்களுடைய சேனலில் போடுங்க. இது நியூஸ் சேனலுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய அனைத்து சேனல்களுக்கும் இது பொருந்தும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். உங்கள் சேனலுக்கு என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வீடியோ போடுங்க. யார் சேனலாக இருந்தாலுமே நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இப்போ நீங்க ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரெண்டிங்கான விஷயத்த ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் தேவை. ஸோ நம்ம சேனல் முழுக்க முழுக்க உங்களுக்கு சரியான வழியில உங்க சேனலை ரன் பண்ண ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு டைட்டில் வைக்க தெரியலையா, டிஸ்கிரிப்ஷன் எழுத தெரியலையா, ஹேஷ்டேக் கொடுக்க தெரியலையா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் செட் பண்ண தெரியலையா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில செட்டிங் எல்லாம் நீங்க ஆன் பண்ணணும், அதெல்லாம் நீங்க ஆன் பண்ணலையா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, சோ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணுமா, லைவ் போடணுமா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. கண்டிப்பா நீங்க பாருங்க. சோ எஸ்பெஷலி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல பதிவிடப்படும். கண்டிப்பா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் டவுட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்கமிங் நான் அப்லோட் பண்றேன். இப்போ ஒருத்தர் பண்ற தப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாருக்குமே பொருந்தும். சோ எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க யூடியூப் டிப்ஸ் அண்ட் டெக், அதாவது யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் இந்த சேனல்ல சொல்லப்படும். மற்ற சேனலை போல கலந்து வீடியோ போடப்படாது. முழுக்க முழுக்க ஃப்ரீ கோச். நீங்க வீடியோ பார்த்தாவே போதும். பெய்டு கோச்ல நீங்க நிறைய பணம் கொடுத்து யூடியூப்பை கத்துக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நானே சொல்லி தரேன். சோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க டவுட்டை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்பந்தமான எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பா இந்த சேனலை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த சேனல் உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.